பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல பார்வதி கமருதீன் அதுல குறிப்பா பார்வதி ஒரு கண்டஸ்டன்ஸோட வாயில மிதிக்கணும்ன்ற நேமை சொல்லி ஒரு ஆக்ஷன்ஸை காமிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நாமத்தை போட்டுக்குங்க காய்ஸ், நாமத்தை போட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க. கடைசியில நீங்க தாண்டா நாமத்தை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னும் வாய் மட்டும்தான், வேற எதுவும் பண்றது இல்லை அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து நிறைய கேள்விகள், நீங்க லைவ் பாக்குறீங்களா பார்க்கலையா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறீங்க. தூங்காம கொள்ளாம லைவை பார்த்துட்டு பேசினா உங்களுக்கு அப்படியே அங்கே தெரியுது. இன்னைக்கு கூட நான் 5 மணி வரையும் தூங்கலை. இவனுக்கு திருடுவானுங்கன்ற மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டாலுங்க, அதை செயல்படுத்திட்டு வீடியோ போடலான்னு வெயிட் பண்ணுறேன். அது வரையும் தூங்காம முழிச்சிட்டு இருந்தவொடனே நீங்கள் தூங்கலை, உங்கள் இஷ்டத்துக்கு கதை பேசுறீங்கன்ட்டு. ஸோ அவன் கஷ்டப்படுறது அவனுக்கு தான் தெரியும். நான் சொன்னால் மட்டும் நீங்கள் நம்பவா போறீங்க? இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ சருன்னு மேலே போகும். அந்த உதவியை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி என்ன பண்ணிட்டாருன்னா, நேற்று ஒரு பயங்கரமான திட்டமிடல், பயங்கரமான பிளானிங் நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன். காலையிலேயே வந்திருக்கோம், இன்னொரு வீடியோ தான் லேட் ஆயிடுச்சு. அதில் திட்டமிடல் போட்டு பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அந்த பிளாங்கெட்டை வச்சு அவங்கள மூடி அந்த இது எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸ்கெட்செல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, இந்த டீமில் கோஆபரேஷன் கிடையாது அப்படின்றத நாளே சொன்னேன். ஸோ அந்த டீம் இதுவாக இருந்தாலும் கோஆபரேஷன் ஆயிடுவானுங்க. அதில் கொஞ்சம் ஒரு ஆள் தான் சொதப்புவாங்க, திவ்யா தான் சொதப்புவாங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் அதை நான் மாற்றிக்கிறேன். திவ்யாலாம் சொதப்பலை, அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக தான் இருக்குது, கேம் எப்படி ப்ளே பண்ணணுமோ அதை அழகாக தான் பண்ணுது அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சு. இந்த டீம் இருக்காங்களே, கோஆபரேஷன் இல்லை, பிளானிங் பண்ண எக்ஸிகியூஷன் பண்ணல. இது பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தாங்களா இல்லை தூங்குற வீட்டுக்கு வந்தாங்களான்னு எனக்கு தெரில. என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட நேற்று நைட்டு 3 பேர் பாதுகாக்கிறாங்க அந்த டீம்ல. யார் யாரு? பிரஜனு, அப்புறம் விக்ரமு மற்றும் திவ்யா, இந்த 3 பேர் பாதுகாக்கிறாங்க. இவங்க மொத்தமா இருக்காங்க. ஓகே, இதுல பிளாங்கெட்டை காணோம். திவ்யாவை தூங்கிட்டு இருந்த திவ்யாவை பிளாங்கெட் காணோம், பிளாங்கெட் இஷ்யூல எழுப்பி விட்டாங்க. அவ எழுந்து உட்காந்துட்டா. எப்படி பிளாங்கெட், இவங்க திவ்யாவோட பிளாங்கெட் எவனும் எடுத்துட்டான் போல. அதை கேட்க போய் அவள் வீட்டுமெல்லாம் சர்ச் பண்ணிட்டு அவள் வச்சு அவன் என் பிளாங்கெட் எடுத்தது கேட்காம கொள்ளாம எடுக்கிறது நியாயமான்ற மாதிரி அவள் சைலண்டா தூங்க போட திவ்யாவை இவங்க ட்ரிகர் பண்ணி எழுப்பி விட்டோன்னே அவள் மாதிரி அந்த தூக்கம்லாம் கழிச்சிட்டு எழுந்து உட்காந்துட்டான். எழுந்து உட்காந்துட்டு இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, இவங்க ஒரு பக்கம் எல்லாம் தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோன்ற மாதிரி பயங்கரமா போய் படுத்துக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த நாமம் அந்த நாமத்தை மேட்டரை பற்றியும் பார்த்துருவோமே. பார்வதி போயிட்டு இருங்க, இவனை ஒரு வாயில மிதி, இவனை ஒரு வாயில மிதி, இவனை ஒரு வாயில், ஓ இது கனியா, இந்த கனியோட வாயிலையும் மெரின்ற மாதிரி அவங்க அங்க வச்சு ஒரு மிதிச்சு காட்டினது. இது எவ்வளவு பெரிய கேவலம், புரியலையே. எவ்வளவு பெரிய கேவலம் தான். ஒன்னு கேம்ல ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண தெரியாது, கேம்ல உருப்படியா கேம் விளையாட தெரியாது, அடுத்தவங்களை மட்டும் வாயில மிதிக்கணும், இதுல மிதிக்கணும்ன்றது வாட் இஸ் திஸ் ஒஸ்ட் பிஹேவியர்? என்னது இது? ஸோ அதுலயும் கேம்னு விளையாடினா பர்சனல் எடுத்துன்னு பேசுறது. பர்சனல் எதுக்கு பேசுறீங்க? முதல்ல டாஸ்கோட ரோல் என்ன புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. டாஸ்க்ல வன்மத்தை கொட்டுறது, டாஸ்க்ல பர்சனலைஸ்ட் எடுத்துட்டு வர்றது ரைட்ஸ் கிடையாது. நீங்க ஒரு ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. அக்காவின் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா, பாரு அக்காவின் ட்ராக் ரெக்கார்டு முழுக்க பர்சனல்ல தான் டாஸ்க்ல காட்டுவாங்க. அதுதான் நேத்து பண்ணாங்க. ட்ரெஸ்ஸை பார்க்கணும்னா நீ ட்ரெஸ்ஸை மட்டும் பார்த்துருக்கணும். அதுல ட்ரெஸ்ஸுல இருக்கிற ரகசியங்கள்லாம் வெளியே வந்துட போகுதுன்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு ரைட்ஸ் கிடையாது, அதுவே தப்பு. இந்த இடத்துல வாயில மிதிக்கணுமா? எப்படி நீங்க சொல்லுவீங்க வாயில மிதிக்கணும்? இதே கனி இது தைரியம் தான், நீங்க முன்னாடி போய் சொல்லுங்க. நீ தான் தைரியமான ஆளாச்சே. தைரியமான ஆள்னா நேரா போயிட்டு சொல்ல வேண்டியது. கனியக்கா உங்க வாயில நான் மிதிப்பக்கா இப்படி அப்படின்னு சொல்லுறதே எதுக்கு பின்னாடி பேசுறீங்க? முன்னாடி போய் சொல்லுங்க தைரியமா. பார்வதி அவர்களே, தைரியமாக முன்னாடி இருந்தாலும் போய் சொல்லுங்கள். அந்த தைரியம் இல்லைன்னா பின்னாடி வாயில மிதிப்பேன் இது வந்துட்டு பின்னாடி எவ்வளவு நாள் பேசலாம். இதுக்கு நடுவில் கமருது அவங்களுக்கெல்லாம் மாத்திரை போட்டு தூங்க வச்சிடணும், இதெல்லாம் பண்ணோம். மறுநாள் காலைல நான் வாட்டி போட்டு நாமத்தை போடணும். நேத்து நினைச்சா நீங்க நாமத்தை போட்டிருக்கலாம். உங்களுக்கு தான் தூக்கம் முக்கியமா இருக்கு. எப்படியே தூக்கம் முக்கியமா இருக்கு. நாமத்தை நீங்க தாண்டா போட்டு உட்கார போறீங்க. கமருதீன் அவர்களே, உங்களுக்கு நீங்களே போடும் தான் ஞாபகம். அடுத்து உங்களுக்கு போட வேண்டாம். நீங்களே அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு அந்த மாதிரி பிஹேவ் பண்றதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். திஸ் இஸ் நாட் ரைட்னா அடுத்தவங்களை இந்த மாதிரி மெதிக்கிறது, பிஞ்சுன்ற வார்த்தையை பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் நாமத்தை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் அனாவசியமற்றது, தேவையில்லாதது. இதெல்லாம் இது ஒரு பக்கம். ஸோ ஒஸ்ட். இதுக்கு நடுவில் போயிட்டு நீங்கள் அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நிறைய விஷுவல்ஸ் நீங்கள் போய் பாருங்க. நைட் இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்ட்டு அந்த மாதிரி போய் பண்ணுறது எல்லாத்தையும். இதில் நம்ம இவங்க மட்டும் இது மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு டாஸ்க்கை கொடுத்தா டாஸ்க்கை விளையாட மக்களே. டாஸ்கில் இவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது பார்க்க சகிக்கலை. போய் பாருங்க. நேற்று நைட்டு கூட ஒன்று பண்ணியிருப்பாங்க, பாருங்க. இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு வரும். என்ன பண்ணிட்டாங்க, திவ்யா எழுந்து உட்காந்துட்டா இவங்க 2 பேர் இவங்க என்ன பண்றாங்க, சாண்ட்ரா போய் எழுப்புறா எல்லாரையும். நீ எழுந்துருங்கடா. ஏய் வியானா எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வியானா எழுப்புறாங்க, ரம்யா எழுப்புறாங்க.
எவனும் எழுந்துக்கல. அந்த இடத்துல வந்து ஒரு பிரஜன் தூங்க போயிட்டாரு. பிரஜனை வந்து தூங்குறதுக்கு போய் அமுச்சு விட்டா. இவங்க 2 பேரு போயிட்டு பிளாங்கெட்டை போட்டு எடுக்கலாம்னா எழுந்துக்கல. ஒரு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் சாண்ட்ரா கதறாங்க. எப்படி சாண்ட்ரா கதறாங்க, லிட்ரலி 2 or 2:30 சம்திங் அந்த இடத்துல சாண்ட்ரா கதறாங்க. கதறிக்கிட்டு எடுக்க முயற்சி பண்ணணும்னு எவனுமே வரல, யாருமே வரல. வெளியே போயிட்டு சாண்ட்ரா சபரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னடா சபரி எவனுமே எழுந்துக்கல, எல்லாரும் வந்து எழுந்துக்கலாம்னா தூங்குற மாதிரி நடிக்க சொன்னா எல்லாம் அசந்து தூங்கிட்டானுங்க, இப்ப எடுத்தே ஆகணும், வேற வழி கிடையாது, நீ வேணா வெளியே வரியா சபரி அப்படின்ற மாதிரி சபரி கிட்ட கேட்கறாங்க. சபரி என்ன சொல்றான், இல்ல பிக் பாஸோட ரூல் படி நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் தான் போக முடியும், இது டாஸ்கோட பனிஷ்மெண்ட் தான், நான் வந்து எதுவுமே பண்ண முடியாது, என்னால வெளியே வர முடியாது, இங்கதான் என்னால இருக்க முடியும் அப்படின்றத ஓப்பனா சொல்லிடுறான். நான் பண்ண மாட்டேன் அப்படின்றத சபரி சொல்லிடுறான். அடுத்து என்ன பண்றாங்க, திரும்ப வராங்க சாண்ட்ரா. இந்த திரும்ப சாண்ட்ரா ஒவ்வொருத்தரையும் எழுப்ப ட்ரை பண்றாங்க. அங்க எழுப்ப ட்ரை பண்ணும்போது திவ்யா உசாராயிட்டான். திவ்யாவே வந்து கொஞ்சம் தூங்குற நிலைமை. இதுக்கு நடுவில் திவ்யா ஒரு காமெடி சென்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நேற்று நைட்டு உழுது வந்து சிரிக்கலாங்க. லிட்ரலி திவ்யா நேற்று செம நைட்டு சூப்பரா ஃபன் பண்ணாங்க, சூப்பரா அதை பாதுகாத்தாங்கன்னு சொல்லலாம். போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இழந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கம்பெனி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க டீம்மேட்டை அந்த ஆப்போசிட் டீம்மேட்டை கேட்டா இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாயிண்ட்ல எனக்கு கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் கொடுங்க அப்படின்ற மாதிரி, எனக்கு வந்து கம்பெனி கொடுங்கன்னு கேட்டாங்களா. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே லைட்டா ஒவ்வொருத்தரை எழுப்பிட்டு இருக்காங்க. எப்படி லைட்டா ஒவ்வொருத்தரை எழுப்பிட்டு இருக்காங்க. எழுப்புற டைம்ல திவ்யா உசாராயிட்டு சைலண்டா போயிட்டு விக்ரம் கிட்ட நின்றுக்கிட்டு கனியக்கா எழுதுங்க எழுதுங்க, கனியக்கா எழுதுங்க எழுதுங்க அப்படின்ட்டு சைலண்ட் வாய்ஸ்ல கனி அப்படியே எழுப்பிட்டு, அப்படியே ஆப்போசிட் டீம் தெரியும், என்ன கனியக்கா எழுந்துட்டீங்க தூக்கம் வரலையா அப்படின்ற மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணா. ஏன்னா சாண்ட்ரா ஒவ்வொருத்தரையும் எழுப்பிட்டு இருக்கா அங்க திருடுறதுக்கு. உடனே இதை உஷாராயிட்டு ஏதோ நடக்குது, சுபி உடனே விக்ரம் போயிட்டு சுபிக்ஷாவை எழுப்ப, இவங்க ஒரு பக்கம் எழுப்புன்ற மாதிரி. இவங்க திருடுறது பிளானிங் மட்டும் தான், எக்ஸிகியூஷன் சரியில்லை. இப்படி உஷாராயிட்டாங்களா. அடுத்து போயிட்டு எஃப்ஜேவை எழுப்புறாங்க, தூங்கிட்டு இருக்கான். கமருதீன் எழுக்கிறாங்க, தூங்குறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் டீம் கோஆபரேஷன் தானே ஜெயிக்க முடியும். எல்லாம் தூங்கிட்டு இருந்தா வெளியே போயிட்டு திரும்ப ரம்யாவும் இவரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யாரு, சாண்ட்ராவும் கேட்கறாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்க, எஃப்ஜே எழுப்பி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னாங்க. எஃப்ஜே எழுதி அனுப்புனா வெளியே போயிட்டு சபரிக்கிட்டு, நீ ஏதாவது பண்ணுடா, நீ தானே அங்க இருக்க, ஏதாவது பண்றா அப்படின்னா, நான் பண்றேன் சூப்பரா பண்றேன்னு உள்ள வந்தான், படுத்தான், தூங்கினா, சூப்பரா பண்ணிட்டு போயிட்டான். இதுதான் எஃப்ஜே. அவள் நேரம் ஒருத்தன் புலம்பிட்டு இருக்கான், அதை பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நைட்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சம்யாவும் எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால முடியல அப்படின்ற மாதிரி நைட்டு போய் சொல்லியிருப்பாங்க. சரி போய் படுங்க, இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அங்க விக்ரம் இருக்கான், இது இருக்கான், ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொன்ன உடனே ரம்யாக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம டாஸ்க்ல தோத்துட்டா நம்ம கேப்டன்சி டாஸ்க்ல இருக்காது, இது எதுவுமே பண்ண முடியாது, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வந்து டீயை போட்டு எழுப்ப ட்ரை பண்றா. சாண்ட்ரா எழுந்துக்கிறாங்க, ரம்யா எழுந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திவ்யாவும் விக்ரமும் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. நடுவில் விக்ரம் குளிக்க போனாரு, ரெஸ்ட் ரூம் போயிட்டாரு. சுச்சுவேஷன் அது. இந்த சுச்சுவேஷன்ல அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா கனியை எழுப்பி விட்டு போயிட்டாங்க. அதுவும் பண்ண முடியாம வெளியே வந்து ஒரே புலம்பல்சா இருக்கு. இவனுங்க டாஸ்க்னு கொடுத்தா டாஸ்க் விளையாட தெரியுதா, 24 மணி நேரம் டாஸ்க்கை உட்காந்துக்கிட்டு என்னத்தை பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்றது பேசுறாங்க. ஒரு டாஸ்க்னா அந்த டாஸ்க் ஏற்ற மாதிரி பயன்படுத்தணும். இவனுங்க மற்ற நேரத்துல சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, ஒரு இன்வால்மெண்ட்டே கிடையாம இந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு புலம்பிட்டு இதுட்டு இருக்காங்க. உண்மையே சொல்லணும்னா டீம் பி இதுக்காகவே ரெட்ரோ சினிமா ஜெயிக்கணுங்க. ரெட்ரோ சினிமாவு அவனுங்களோட தூக்கத்தை நேற்று திவ்யா ஒரு ஆளு நல்லா பயங்கரமா, திவ்யா அண்ட் விக்ரம் ஹேட்ஸ் ஆஃப் டு த டெடிகேஷன். அவள் நேரம் இருந்து என்ன ஆகுதோன்ற மாதிரி போராடின விதம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீமும் உடனே வந்து திவ்யா தூங்கினதுக்கு அப்புறம் சுபிக்ஷா எழுந்துட்டாங்க, விக்ரம் தூங்கினதுக்கு அப்புறம் கனி எழுந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அமித்ன்ற மாதிரி ஒரு கோஆர்டினேஷனா தூக்கத்தை விட்டு உழைக்கிறானுங்க, கேமுக்குன்னு உண்மையா இருக்கானுங்க. இந்த டீம் இருக்கு இல்லையா, ஒரு மண்ணுக்கும் புரோஜனம் இல்லை இந்த டீம். இது ஒரு டீம் பிரோஜனமே இல்லை. அவனுங்க அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், கோஆர்டினேஷன் இருக்கணும். கேமா பார்த்து விளையாட தெரியுதா முதல்ல உங்களுக்கு? ஒண்ணுமே தெரில. இதுல வந்து வாய் மட்டும் கிழிப்பானுங்க. என்னது கேம்ல கிழிச்சானுங்கன்னு கேட்டா ஒரு பதில் இருக்காது. ஸோ தூங்குறது முக்கியமா, கேமை பாக்குறது முக்கியமா? தூங்குறது தான் முக்கியன்ற மாதிரி. நான் கூட நிம்மதியா தூங்கலைங்க அந்த டாஸ்க் வச்சதுல இருந்து. ஆனா இவனுங்க மட்டும் நல்லா நிம்மதியா தூங்குறானுங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.